ஒருவேளை திமுக தான் காரணம், தடியடி நடத்தியதுதான் காரணம்னாக்கா அந்த லைவ்ல முக்கியமான பாயிண்ட் இது. நான் நின்னா எனக்கு தெரியும், தடியடி நடத்தினாங்க, அதுலதான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற பாயிண்ட் எல்லாம் நீ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடணும். ஒருவேளை அப்படி நடந்திருந்தா இந்த அரசாங்கத்தின் மீது எவ்வளவு பெரிய பழி தேர்தல் கிட்ட நெருக்க வருது. ஒருவேளை அப்படி நடந்திருந்துச்சுனாக்கா அதுதானே முக்கியமான பாயிண்ட். அதை நிரூபிச்சு மக்கள் மத்தியில திமுக எக்ஸ்போஸ் பண்ணலாம்ல, இந்த கவர்மெண்ட் எக்ஸ்போஸ் பண்ணலாம்ல, செந்தில் பாலாஜி எக்ஸ்போஸ் பண்ணலாம்ல. அப்ப ஏன் இது வரைக்கும் விஜய் அந்த பாயிண்ட பேசவே இல்லையே? கோர்ட்ல கொண்டு போய் சொல்றீங்க. விஜய் வீடியோல பேசிருக்கலாம்ல உண்மையாக இருந்தால். அவர் உண்மையா இருக்கும் பட்சத்துல அந்த ஃபுட்டேஜ் எங்க லைவ்ல கவர் ஆயிருக்கணும். அவ்வளவு ட்ரான்ஸ் வந்து சுத்திட்டு இருந்துச்சு, அந்த ட்ரான்ல பதிவா இருந்திருக்கணும், அல்லது லைவ் ஃபுட்டேஜ்ல பதிவா இருந்திருக்கணும். அவ்வளவு யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, அதுல பதிவா இருந்திருக்கணும். விஜய் பேசி கொண்டிருக்கும் பொழுது, விஜய் பேசி முடித்து கிளம்பும் வரை அதுக்குள்ள எங்கேயாவது தடியடிகள் நடந்திருக்கிறதா? அப்படி நடந்திருந்தாக்கா சொல்லணும்ல. நான் அந்த பேட்டி எடுக்கும் பொழுது அவங்க கிட்ட கேட்கிற அந்த கேள்வி எல்லாம் வைக்கல. அப்படி எதுவுமே நடக்கலன்னு அவங்க சொல்றாங்க. இன்னொரு ஒரு சம்பவம் என்னன்னாக்கா, அந்த தாவேகாவுடைய மாவட்ட செயலாளருடைய மனைவி அவ்வளவு அபாண்டமான குற்றச்சாட்டை அன்னைக்கு சொன்னாங்க. பாலிமர் டிவில வந்து பைட் கொடுக்குறாங்க. இல்ல அன்னைக்கு வந்து நிறைய பேர் உள்ள புகுந்துட்டாங்க, அவங்க வந்து ஸ்ப்ரேவை எல்லாரும் முடிஞ்சு அடிச்சாங்க, ஸ்ப்ரேவை அடிச்சோடனே மயங்கி விழுந்துட்டாங்க, மயங்கி விழுந்தோடனே அவங்க எல்லாம் மயங்கி விழுந்தவங்களுடைய தொண்டையில கால் வச்சு கரகரன்னு அமுக்கி கொண்டாங்க அப்படின்னு ஒரு தெலுங்கு படத்துல ஒரு சீனை அப்படியே லைவ்ல நடந்ததாக தான் பூரா சினிமா பைத்தியங்களுது. இதெல்லாம் எவன் ஸ்கிரீன் பிளே எழுதுறான்னு தெரியல. யோசிச்சு பாருங்க, ஒரு கேவலமான ஒரு ஸ்கிரீன் பிளே இது. கேவலமான ஸ்கிரீன் பிளே. நீங்க சினிமாவில வச்சாலே எவனும் நம்ப மாட்டான். அதெல்லாம் சினிமாவில வச்சாலே எப்ப அப்படி அடிக்கும் போது பக்கத்துல இருக்கிறவன் பார்க்க மாட்டானா, அல்லது ட்ரோன் சுத்திக்கிட்டு இருக்கு, இவ்வளவு லைவ் இருக்கு, இவ்வளவு கேமரா இருக்கு, பதிவாகாதான்னு லாஜிக்கா நம்ம கொஸ்டின் கேட்போம். அப்ப அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது அப்படி எதுவுமே நடக்கலங்க, இதெல்லாம் யாருங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு தெரியவே இல்லை, இறப்பு நடந்துருச்சு, அதுக்கப்புறம் அவங்க டிவி போன் பக்கம் போகல, அவங்க துக்கத்துல இருக்காங்க, அதனால எதுவுமே பார்க்கல. இத இத பயன்படுத்திக்கிட்டு இந்த குரூப்ல உள்ளவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, இந்த ஜெகதீஷனுடைய பிஆர் டீம், விஜயோட ஜெகதீஷ் பிஆர் டீம், ஆதவர்ஜனுடைய பிஆர் டீம், இவங்க எல்லாம் சோசியல் மீடியாவுல இறங்கி அங்க உள்ள ஆட்கள் போனாங்க, கத்தியால குத்துனாங்க, பிளேடால கீறினாங்க, மயக்க மருந்து அடிச்சாங்க, கால்ல காலால வந்து நெரிச்சு கொண்டாங்க, இந்த பொய்களை முழுக்க முழுக்க பரப்பிட்டு இருக்காங்க. அப்ப ஒருவேளை இது உண்மையாக இருந்தால் விஜய் லைவ் வீடியோல சொல்லிருக்கணும்ல, யாரோ உள்ள வந்தாங்க, ஸ்ப்ரே அடிச்சாங்க, கழுத்துல கால வச்சு மிதிச்சாங்க, கத்தியால குத்துனாங்கன்றத லைவ் வீடியோல சொல்லிருக்கணுமே, ஏன் சொல்லல? சொன்னது வந்து யாரோ ஒருத்தர் இல்ல, அந்த கூட்டத்துல அந்த விஜயனுடைய கட்சி அந்த மாவட்ட நிர்வாகியோட மனைவி தான் சொல்றாங்க.